விஜயை நீங்க கூட்டணிக்கு அழைக்காவிட்டா எங்களுக்கு நீங்க ஒதுக்குற சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்து கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூறிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்கு பெருசாக எந்தவித பெரிய அலையன்ஸுமே கிடையாது டிஎம்கேக்கு இருக்கிற மாரி. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போட்டி போடுறதுக்கு ஏடிஎம்கேவோட கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. ஏன்னா எவ்வளோதான் செலவு பண்ணாலும் வரவே முடியாதுன்ற ஒரு சில இடத்துக்கு எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு நிற்கணும், அது இல்லாமல் எதுக்கு நம்ம நின்று தோத்த இடத்துல நம்ம செல்வாக்கை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்ற மாரி வெளியேறாங்க. இது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஏன்னா டிவிகேல பொறுத்த வரைக்கும் கட்சிகள் எடுக்கக்கூடிய முழு அதிகாரங்களும் விஜய்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேயோட கட்சி நிர்வாகிகள் மொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு விஜய்க்கு மொத்த பவரையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப விஜய் அவர்கள் எந்த கட்சியில் எதுவுமே கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருக்க வகையில் இப்போ ஏடிஎம்கே சைடில் இப்படி ஒரு பஞ்சாயத்து கிளம்பியிருக்கு. நிறைய பேர் நான் நிற்கல, நான் வெளியேறேன் அப்படின்ற மாரி ஏடிஎம்கே தரப்பு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கட்சிக்கு இன்னும் ரொம்ப நாள், எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அப்படி இருக்கிற வகையில் நீங்கள் போய் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க, எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை நீங்கள் அலையன்ஸ்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம